ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. நேயர்களே வணக்கம், இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு தமிழகத்தின் முக்கியமான அரசியல் விமர்சகராக இருப்பவரும் தேசிய லெவலில் முக்கியமான போல்ஸ்டராக உருவெடுத்திருப்பவருமான திரு ஜே.வி.சி. ஸ்ரீராம் இணைந்திருக்கிறார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருன்னு கேட்கலாம். வணக்கம் சார். இனிமேல் உங்களை அரசியல் விமர்சகர் அப்படின்றத விட்டுட்டு ஃபுல் டைம் கருத்து கணிப்பாளர் அப்படின்னே இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன் சார். ஏன்னா சமீபத்தில் டெல்லி எலெக்ஷனை பின் பாயிண்ட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முக்கியமான போல்ஸ்டராக நீங்கள் வந்து நிற்கிறீங்க. கரெக்டாக 43% ஃபார் ஆம் ஆத்மி, கரெக்டாக 46-47% ஃபார் பிஜேபி அப்படின்ட்டு ஒரு மைனராக ஒரு 0.8% கிட்ட தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுடைய ரெண்டு எக்ஸிட் போல்ஸுமே பெர்ஃபெக்டாக ஆன் பாயிண்ட் வந்ததை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார் உங்களுடைய டெல்லி போல் ப்ரெடிக்ஷன்ஸுக்கு. தேங்க்யூ வெரி மச். நன்றி, ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. எஸ் சார். சமீபத்தில் இப்போது நான் டெல்லி எலெக்ஷன்ஸில் மூவ் ஆகி தமிழ்நாடு 2026 நோக்கி போயிட்டுருக்கு. இன்னும் சரியாக 11 மாதம் இருக்குது தேர்தலுக்கு. ஆனால் இப்போதே வந்து அடுத்த தேர்தலுக்கான பூர்வாங்க பணிகள் போய்கொண்டிருக்கிறது. பிரசாந்த் கிஷோர் பாண்டே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு. இந்த டைம் யாருன்னா டிஎம்கே கிடையாது, விஜய் அவர்களுடன் அந்த தேர்தல் ஒப்பந்தத்திற்கு உள்ளே சென்றிருக்கிறார். அவர் வந்து ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா இருக்கார், ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறார், தற்போது பிரசாந்த் கிஷோரும் விஜய்க்கு ஆதரவாக வந்திருக்கிறார். இது வந்து ஒரு முக்கியமான டாக்கிங் பாயிண்டாக இருக்க, அவர் வந்து விஜய் அவருடைய தாவேகாக்கு 20% வரைக்கும் வாக்கு இருக்குது தமிழகத்தில் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் சொன்னது. அதைத் தொடர்ந்து இப்போது மூட் ஆஃப் தி நேஷன், இந்தியா டுடேவுடைய மூட் ஆஃப் தி நேஷன் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்திருக்கு. அதில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்தியா அலையன்ஸுக்கு அவங்களுக்கு 53% அப்படின்னு கடந்த லோக்சபா எலெக்ஷன்ஸோட 5% இன்க்ரீஸ் இருக்கிறதாகவும், பிஜேபி லெட் என்டிஏ அலையன்ஸுக்கு 18% 3% அதிகரித்து 21% வந்திருப்பதாகவும், ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு -3% போயிருப்பதாகவும், சீமான்லேருந்து சிலது குறைந்திருப்பதாகவும் மூட் ஆஃப் தி நேஷன் சர்வே சொல்லியிருக்கிறது. இந்த நம்பர்ஸை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நம்பர்ஸ் தமிழ்நாட்டில் எப்படி இருக்க போகிறது, கரண்ட்லி எப்படி இருக்கிறது? அருண், சி ஓட்டரை பொறுத்த மட்டும் அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த மெத்தடாலஜி எப்படி இருக்கும்னா, இன்றைக்கு லோக்சபா தேர்தல் நடந்தா உங்களுடைய வாக்கு யாருக்குன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது அதுவும் மோஸ்ட்லி அவங்க ஃபோனில் தான் எடுப்பாங்க. அவங்களோட மெத்தடாலஜி எனக்கு தெரியும், யஷ்வந்த் தேஷ்முக்கோட மெத்தடாலஜி தெரியும். மோஸ்ட்லி ட்ராக்கர் ஃபோனில் தான் எடுப்பாங்க. அவங்களுக்கு செட் நம்பர்ஸ் இருக்கும், கேட்பாங்க, அதை வச்சு பப்ளிஷ் பண்ணுவாங்க. தமிழ்நாடை பொறுத்த மட்டும் சட்டசபை தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குங்கிறது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம பார்க்குறோம். அதாவது 2024 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் மோடிஜி வாஸ் த டிக்கெட். அது மோடிஜி பிரைம் மினிஸ்டர் ஆகணுமா இல்ல ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகணுமா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. அது தவிர்த்து 1000 ரூபாய் மகளிருக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் கொடுத்துட்டு இருந்தது அப்ப கண்டினியூஸா. இப்ப சில இடங்கள்ல கொடுக்கறது இல்லை, வருது இல்லைங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு விஷயம். ஸோ அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, அந்த யஷ்வந்த் நான் பார்த்தேன், நான் இந்தியா டுடே தமிழகத்தை பத்தி பேசும்போது சேயிங் தட் அவரோட ட்ராக்கர்லயே 10-15% வந்து இவங்களுக்கு வர மாதிரி சொல்றாரு, விஜய்க்கு வர மாதிரி சொல்றாரு. 10% கிட்ட வரும், 15% நீங்க போகலாம் அப்படின்னு. 15% வருது. ஓகே. ஆனா அது வந்து லோக்சபா தேர்தலில் வந்து உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகல அவங்களோட ட்ராக்கர்ல. ஏன்னா அவங்க வந்து கேட்டிருக்கிறது, இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தல் நடந்தால் யாருக்கு உங்கள் வாக்கு, மோடிக்கா இல்ல ராகுல் காந்திக்கா இல்லைன்னா மூன்றாவது அணியா என்ன ஏடிஎம்கே அப்படின்னு. ஸோ ஏடிஎம்கேக்கு அதுல 3% சரிவு ஏற்படுறதுங்கிறது வந்து வெரி நேச்சுரல் திங். ஏன் நேச்சுரல் திங் சொல்றேன்னா, கண்டிப்பாக நான் வந்து தினமலருக்கு நான் பண்ணேன். அதாவது எல்லா தொகுதிக்கும் நான் போகல, பட் எங்க மக்கள் வந்து எல்லா தொகுதிக்கும் போனாங்க. நான் போன இடங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல சொன்னது, பாராளுமன்ற தேர்தலில் நாங்க வந்து பாஜக ஓட்டு போட போறோம், நார்மலா நாங்க அதிமுக ஓட்டு போடுறவங்க. நான் சொல்றது வந்து ஆன்டி டிஎம்கே ஓடுறோம். நீங்க அப்ப நான் கேட்டேன் 2026 நீங்க அது அப்புறம் பார்ப்போமே, அப்ப பார்ப்போம். இப்போ அது வேற, அது கீழே நடக்கிற தேர்தல் வேற, மேல நடக்கிற தேர்தல் வேற. இது கிளியர் கட். அதே மாதிரி எடப்பாடியாருக்கு வந்து 2024 ஒரு நரேட்டிவே கிடையாது. அவருக்கு என்ன நரேட்டிவ் இருந்தது?
ஏன்னா அவருக்கு பிஎம் போஸ்டும் கிடையாது, யார ஆதரவு கொடுக்குறாங்கன்னு தெரியாது. இன்ஃபேக்ட் அவர் வாங்கின வாக்குகள் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தட் ஷோஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஏடிஎம்கே. ஏன்னா நான் வந்து இம்பார்ஷியலா நான் பாக்குறேன், நான் வந்து ஜேவிசி வந்து இப்படி பேச அப்படி கிடையாது. அதாவது ஏடிஎம்கேக்கு அந்த வாங்கின வாக்குகள், ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு அந்த தேர்தலே கிடையாது, அவங்களோட தேர்தலே கிடையாது அது. அதையே வந்து அவர் வந்து பலமுறை, இன்ஃபேக்ட் அவர் எடப்பாடியார் பண்ண ஒரு தப்பு என்னன்னா, இதே பலமுறை இதே நம்ம தேர்தல் இல்லை நம்ம தேர்தல் இல்லை அவங்க மக்கள் எல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க. சோ உங்க தேர்தல் என்ன, எதுக்காக நீங்க வரீங்க, எதுக்காக நீங்க போட்டிட்டீங்க? நானே தந்தி டிவியில கேட்டேன், இந்த மோடியா பாடியான்னு கேட்பாரா, ஏன்னா வந்து இவர் வந்து மோடியா லேடியான்னு கேட்டாங்க ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிட்டு. சோ நரேட்டிவ்லெஸ் எலெக்ஷன் 2024. பட் 2026 வந்து கேள்வி என்னன்னா, நரேட்டிவ் என்ன நரேட்டிவ்? திமுக மீண்டும் தொடர வேண்டுமா? ஸ்டாலினா, எடப்பாடியா, அண்ணாமலையா, இல்ல விஜயா, சீமானா? 5 முனை போட்டி இருக்கு. இப்ப 5 முனை போட்டினா கம்ஃபர்டபிள் கன்வீனியன்ட்லி டிஎம்கே வில் பி அஹெட். இது வந்து நம்ம வந்து நமக்கு வந்து இது வந்து ஒரு ரிசர்ச் பெரிய சர்வே அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. ஓகே, உள்ளங்கை நெல்லிக்கனி கையில பார்த்தாலே தெரியுது, உள்ளங்கை நெல்லிக்கனி போல டேட்டா நமக்கு வெளிச்சமா தெரியுது. அலையன்ஸ் அவ்வளவுதான். அதாவது ஜஸ்ட் நம்பர்ஸ். அதாவது ஆனாலும் ஒண்ணு சொல்றேன், ஒரு கோபம்னு ஒண்ணு வந்ததுன்னா, அதாவது திமுக ஆட்சி போக வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலை இன்னைக்கு இல்ல. 2025 பிப்ரவரியில திமுக போனும், ஸ்டாலின் மேல கோபம் இல்லை. ஆனால் இன்னும் 1 வருஷம் இருக்கு. இந்த 1 வருஷத்துல டிஎம்கே தோற்கப்பட வேண்டும் ஒரு நரேட்டிவ் மக்கள் கிட்ட வந்ததுன்னா, யார் who is best position to beat டிஎம்கேன்னு பார்த்து ஓட்டு போடுற அளவுக்கு புத்திசாலித்தனம் இருக்கு இந்தியா தமிழ்நாடு மக்களுக்கு. அதை நம்ம வந்து குறை கூறவே முடியாது. அது யாரும் நமக்கு தெரியாது இன்னைக்கு. ஐ டோன்ட் ஹேவ் a crystal ball to say அது விஜயா இல்ல அண்ணாமலையா இல்ல எடப்பாடியாரா இல்ல சீமானா தெரியாது. ஒரு ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆகிட்டு இருக்கு, விஜய்க்கு சப்போர்ட் வந்துகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் விஜய்க்கு நான் போட்டது 8% சப்போர்ட்னு இதுக்கு எக்ஸ்ல போட்டேன். ஆனா விஜய்க்கு அதுக்கு மேலேயே போகலாம். ஏன்னா வந்து பார்க்கும்போது நான் இப்ப 3 நாள்ல சென்னையில இருக்கேன். நான் வந்து ரேண்டமா பேசிட்டு இருக்கேன், சர்வே எல்லாம் எதுவுமே பண்ணல. ரேண்டமா பேசிட்டு இருக்கும்போது விஜய்க்கு ஆதரவு இருக்கு. ஆனா இந்த ஆதரவு வாக்கா மாறுவாங்கிறது வெரி பிக் கொஸ்டின் மார்க். அதை வந்து அவர் தான் கன்வெர்ட் பண்ணும். பிரசாந்த் பாண்டேக்கு வந்து அவருக்கே ஒரு பெரிய எலெக்ஷன் இருக்கு. பிரசாந்துக்கு பிக் எலெக்ஷன் பீகார்ல வந்து ஜன்சுராஜ் கட்சியே போட்டிடுறாங்க, அந்த தேர்தல் இருக்கு. ஸோ டில் நவம்பர் வரைக்கும் அந்த தேர்தல், அக்டோபரோ நவம்பர் தான் நடக்கும். அந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் அவரால் ஒன்றும் பெரிய ஸ்ட்ராட்டஜி வந்து இவர் கொடுக்க முடியாது. அதே மாதிரி அவர் வந்து இந்த ஸ்பேஸை விட்டே போயிடுறேன்னு 2021 பெங்கால் எலெக்ஷன் முடிஞ்சப்பறம். ஸோ திரும்பி உண்மையிலேயே வர போறாரா இல்ல ஜஸ்ட் அட்வைஸ் கொடுக்க போறாரா இல்ல என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா அதுவும் நமக்கு தெரியாது. ஸோ அதே மாதிரி அலையன்ஸ் ஃபார்ம் ஆகலாம். ஸோ நான் பார்த்துருக்கேன் 1996ல காங்கிரஸ் என்னைக்கு ஏடிஎம்கேவோட போறதா முடிவு பண்ணாங்களோ, கட்சி கிடையாது, சின்னம் கிடையாது, யார் எந்த பதவின்னு தெரியாது, எவ்வளவு சீட்ல போட்டியிட போறாங்கன்னு தெரியாது. பட் மூவ் பண்ண அலையன்ஸ் வித் கருணாநிதி. இன்ஃபேக்ட் கட்சி ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணாங்கன்னு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமைக்கு அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படியே வந்து அது வந்து ஒரு கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு, லாஸ்ட் மினிட்ல கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு, எதுவும் புக்கிங்கும் பண்ணல, ஒன்றும் பண்ணல, அது பாட்டுக்கு போச்சு. சோ லாஸ்ட் மினிட்ல அலையன்ஸ் வராதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து எல்லாருக்குமே இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க என்ன நரேட்டிவை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. டிஎம்கே தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால் அலையன்ஸ் இஸ் நெசசரி. ஆனா அலையன்ஸ் வேண்டான்றாங்க. அது எந்த அலையன்ஸ் தெரியாது நமக்கு. விஜய் ஏடிஎம்கேவோட போறா, பிஜேபி ஏடிஎம்கேவோட போகுமா, ஏடிஎம்கே பிஜேபியோட வரதுக்கு தயாரா இருக்குமா, காங்கிரஸ் ஏடிஎம்கே நோக்கி போகுமா? என்ன காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா, பிரைவேட்டா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, 2026 எங்களுக்கு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்கு. மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து நாங்க வந்து நெகோசியேட் பண்ணி 1967 அப்புறம் ஆல்மோஸ்ட் எவ்வளவு வருஷம் இருக்கும் பாருங்க, ஒரு 26 பிளஸ் ஒரு 33. ஓகே, சோ அவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பார்ட்டிசிபேட் இன் தி கவர்மெண்ட். நாங்க அந்த டிமாண்ட முன்ன வைக்கலாம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, ஆனா டெல்லிக்கு இதெல்லாம் புரியாதுங்க, டெல்லியை வந்து நாங்க புரிய வச்சு அவங்கள பேசி சொல்லி இந்த கூட்டணி வேண்டாம், நம்ம விஜயோட பேசுவோம்,
இல்ல அதிமுகவோட பேசுவோம் அப்படிங்கிற அளவுக்குலாம் அதுவும் தோல்வி ஆஃப்டர் தோல்வி வருது. இப்ப டெல்லியில வேற 0 வாங்கிட்டாங்க. 6th டைம் டபுள் ஹேட்ரிக் 0. ஓகே, பீகார்ல வந்து ஆர்ஜேடி எவ்வளவு சீட் கொடுக்க போறாங்கன்னு தெரியாது. சோ ராகுல் காந்தியை பொறுத்தவரை சேஃப் ஆப்ஷன்ல போயிடலாம் பாரு. அதுதான் நிறைய ஐம் டாக்கிங் அபவுட் காங்கிரஸ் லீடர்ஸ் எங்கிட்ட பிரைவேட்டா பேசுறதுதான். எங்கிட்ட ஓப்பனா வந்து ஓப்பன் டிஸ்கஷன் இல்ல, பிரைவேட்டா பேசும்போது இல்ல இல்ல இது மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணாலும் வந்து ஹெல்ப்லெஸ்ஸா இருக்காங்க. ஏன்னா செல்வ பெருந்தகை வந்து ஐ திங்க் யூ வில் வாண்ட் an alliance டெஃபினெட்லி. ஓகே, சில பேர் உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களே இன்ஃபேக்ட் மீட்டிங்ல பேசும்போதே நிறைய பேர் வந்து அலையன்ஸ் வேணும்னு தான் சொல்லுவாங்க. ப. சிதம்பரம் வந்து அலையன்ஸ் வேணும்னு தான் சொல்லுவார், அவர் வந்து விட்டுட்டு போக மாட்டார். சோ அப்படிங்கிற பட்சத்துல வெரி ஸ்மால் மைனாரிட்டி குரூப் தான் உங்களுக்கு டிஎம்கே விட்டு வெளில வரலாம்னு நினைப்பாங்க. பிஜேபியை பொறுத்த மட்டும் என்ன கருதுறாங்க? பிஜேபி வந்து இந்த எலெக்ஷனை பொறுத்து என்ன கருதுறாங்க? அண்ணாமலை என்ன கருதுறாரு தெரியாது. ஓகே, நமக்கு வந்து அது வந்து என்ன நினைக்கிறாங்க, எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியாது நமக்கு. பிஜேபியோட சென்ட்ரல் லீடர்ஷிப் வந்து அலையன்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்களா? ஓகே, அவங்க வந்து அலையன்ஸுக்காக ஒரு எஃபர்ட் போடுறாங்களா? அதுவும் இப்ப தெரியாது நமக்கு. ஆனா நான் நினைக்கிறேன் பிஜேபியோட சென்ட்ரல் லீடர்ஷிப் அலையன்ஸ் வேணும்னு நினைப்பாங்கன்னு தோணுது. எனக்கு வரக்கூடிய ஃபீல் வந்து வேணும்னு நினைப்பாங்க. ஆனா எடப்பாடியார் வந்து நமக்கு கிடைக்குது. ஆமா, எடப்பாடியார் வந்து அதுக்கு ஒரு டோர் ஓபன் ஆக. அதே சமயத்துல எடப்பாடியார் பிரஷர் எடப்பாடியாரை பொறுத்த மட்டும் அவர் சேலம் வரைக்குமோ இல்ல நாமக்கல் ஈரோடு வரைக்கும் பார்த்தாருன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பிஜேபி வந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, ஒத்துக்கிறேன். ஆனா when you come to திருப்பூர், கோயம்புத்தூர் அண்ட் ஊட்டி, பிஜேபியோட பிரசன்ஸ் இல்லாம ஏடிஎம்கே லீடர்ஸே will feel that okay கஷ்டமா இருக்கும் நமக்கு, இவங்களும் ஸ்பிளிட் பண்ணுவாங்களோ. ஏன்னா அதே மாதிரி சவுத்ல பாத்தீங்கன்னா மதுரையில 3rd பொசிஷன், சிவகங்கையில ஆல்மோஸ்ட் 2nd பொசிஷன் வந்துட்டாங்க பிஜேபி, திருநெல்வேலியில 2nd பொசிஷன். ஓகே, தென்காசியில வந்து அந்த ஜான் பாண்டியன்கிற ஒரு சீட் கொடுக்காம ஆனந்தனையா சாமி கொடுத்தாங்கன்னா 2nd பொசிஷன் அவரும் வந்திருப்பாரு. ஆனா அவர் வின்னிங் கேண்டிடேட்டா கூட மாறி இருக்கலாம். அவரு கன்னியாகுமரியில less than 5%. சோ அப்படிங்கிற பட்சத்துல அதுவும் யோசிப்பாங்க அவங்க. சோ சவுத் லீடர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, கொங்கு லீடர் இல்ல, இவங்க எல்லாம் எதுவுமே நினைக்காம இருப்பாங்களா பாலிடிக்ஸ்ல? ஏன்னா திரு அண்ணாமலை அவர்களுக்கே தெரியும் 2024 and 2026 are 2 different elections அவருக்கும் தெரியும். அவரு இப்ப stayed long enough in politics where he knows how the game is being played. அவர் எந்த கேம் ஆட போறாரு? அவர் வந்து வெயிட் பண்ணி நம்ம 2031 பார்க்கலாமா அப்படின்னு இருப்பாரா, இல்ல 2026லயே? ஏன்னா எவ்ரி லீடருக்கு ஒரு கேள்வி இருக்கு, how serious are they and sincere are they? I'm talking about including எடப்பாடி பழனிசாமி, விஜய், சீமான், அண்ணாமலை, 4 பேருமே how serious are they to unseat DMK? இப்ப நம்ம வந்து ஒரு பேப்பர்ல கால்குலேஷன் போடுறவங்க நமக்கே வந்து தெரியுதுன்னா அவங்களுக்கு சீசன்ட் பொலிட்டிஷியன்ஸ்க்கு தெரியாதா? தெரியாம இருப்பாங்களா? ஏன்னா 2011ல ஹெவி ஆன்டி இன்கம்பன்சி டிஎம்கே மேல இருந்தப்பவே அம்மையார் ஜெயலலிதா வந்து விஜயகாந்துக்காக வெயிட் பண்ணாங்கல்ல. ஏன்னா அங்க ஒரு அலையன்ஸ் இருக்கு. ஏன்னா இப்ப எல்லாருமே தனியா நின்னாங்கன்னா வேற விஷயம். இப்ப 2014 மாதிரி டிஎம்கே தனியா நிக்குது, காங்கிரஸ் தனியா நிக்குது, ஏடிஎம்கே தனியா நிக்குது, பிஜேபி தனியா, அது வேற விஷயம். ஒரு பக்கம் நீங்க அலையன்ஸ் இருக்கும்போது ஒரு பக்கம் அலையன்ஸ் இப்ப அலையன்ஸ் இல்லைன்னா உங்களால பண்ணணும். இப்ப மகாராஷ்டிராலேயே எதுக்காக காங்கிரஸ் அவ்வளோ தூரம் கீழே வந்து சிவசேனாக்கு போய் அவ்வளவு சீட் கொடுத்தாங்க? சிவசேனா யூபிடிக்கு சொல்லிட்டே இருக்கோம் தப்பு பண்றீங்கன்னு. தப்பு பண்றீங்கன்னு நிறைய வாட்டி சொல்லிட்டேன். விதர்பால அவ்வளவு சீட் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண காரணம் எழுத்தாப்புல ஒரு வலுவான கூட்டணி. தேவேந்திர பட்னவிஸ், ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் 3 பேரும் பெரிய லீடர்ஸ். காங்கிரஸ்ல பெரிய லீடர் கிடையாது. சரத் பவார் வந்து ரிட்டையர் ஆகிற நிலைமையில இருக்கிறவர். சோ உத்தவ் தாக்கரே ஒரு ஆர்டிபிஷியலி மேனுஃபேக்சர்ட் லீடர் வச்சு அந்த அலையன்ஸ் போக வேண்டியது. அந்த அலையன்ஸ் நான் ஸ்டார்ட் முதல்ல சொல்லிட்டு இருந்தேன், நான் ஸ்டார்ட். சோ நீங்க ஒரு அலையன்ஸ் இருக்கும்பொழுது எழுத்தாப்புல அலையன்ஸ் வேணும். இப்ப பாருங்களேன், புராரி சீட்டு கண்டிப்பா பிஜேபி ஜெயிச்சுக்கோங்க. அந்த சீட்டை கொண்டு போய் ஜேடியு கொடுத்தாங்க. இன்னொரு சீட் டியோலியை வந்து என்ன டெல்லி பேசுறேன், என்ன கம்பேர் தான் பண்றேன் ஒண்ணுக்கும். டியோலி வந்து எல்ஜேபி கொடுத்தல பிரச்சனையே கிடையாது. டியோலி வந்து கண்டிப்பா தோக்க போறதுன்னு தெரியும். டெமோகிராஃபி இஸ் நாட் இன் ஃபேவர். பட் புராரி பயங்கர ஃபேவர். புராரில தான் ஆன்டி இன்கம்பன்சி பயங்கரமா இருக்கு. நான் பர்சனலா போனேன், அதை விட ஒரு குப்பையான தொகுதி இதுவே இருக்காது. அவ்வளவு மோசமா கண்டிஷன் இருக்கு. ஆனாலும் என்ன,
கூட்டணி தர்மத்தை மதிச்சு ஜேடியுக்கு ஒரு சீட் கொடுத்தாங்க. அது கூட வேற எந்த சீட்டுனா கொடுத்துருக்கலாம். பூர்வாஞ்சல் அதிகமா இருக்கக்கூடிய கண்டிப்பா இந்த 48 49 போகக்கூடிய சீட்டை கொண்டு போய் கொடுத்தாங்க. சோ பிகாஸ் பிஜேபியை பொறுத்த மட்டும் அலையன்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க மாஸ்டர் இன் கிரியேட்டிங் அலையன்ஸ். 2023 கர்நாடகா தோத்த உடனே 2024 உங்களுக்கு ஜேடிஎஸ் கூட்டுட்டாங்களா அலையன்ஸுக்கு. எங்க அலையன்ஸ் வேணுமோ அலையன்ஸ் வச்சுப்பாங்க. ஜேடியு எடுத்துக்கோங்க, இதுல பீகார்ல அலையன்ஸ், பிஜேடியிலேயே அலையன்ஸ் வச்சுக்கணும்னு சில பேர் சொன்னாங்க. பட் வெரி ஃபார்ச்சுனேட்லி அவங்க பண்ணல. ஏன்னா அவங்க பண்ணிருந்தாங்கன்னா அலையன்ஸ் வச்சிருந்தாங்கன்னா காங்கிரஸ் உள்ள நுழைஞ்சிருக்கும், காங்கிரஸ் ரிவைவ் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் சென்ட்ரல் பிஜேபியோட பிஹேவியர் நான் பாக்குறேன். சென்ட்ரல் பிஜேபி அவுட் ஆஃப் த வே போய் மகாராஷ்டிரால தேவேந்திர பட்னவிஸுக்கு ரூம் கொடுத்து ஓகே நம்ம எல்லாமே 155 165 சீட் நிக்கணும் அப்படின்னு கம்பல் பண்ணி சொல்லிட்டு இருக்கும் போது கூட எலெக்ஷனுக்கு முன்னாடி 150 கீழே தான் நின்னாங்க பிஜேபி தாமரை சின்னத்துல. ஓகே 152 சீட்ல ஜெயிச்சாங்க. ஏன்னா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணணும். பிகாஸ் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நிறைய பேர் தேவையில்லாம பிஜேபியோட போனா ஒண்ணுமே இல்லாத ஆயிடும். என்ன ஒண்ணுமே இல்லாத ஆயிடும்? பிஜேபியோட இருக்கிறது நீங்க அஜித் பவார் டெப்டி சிஎம், ஏக்நாத் ஷிண்டே சிஎம் ஆக்கினது இல்லாத மைனாரிட்டி ஓட்டா. அதாவது இவர் ஏக்நாத் ஷிண்டே சிஎம் ஆக்கினதே பிஜேபி தானே. ஜேடியு 40 சீட், இவங்க 75 சீட். அப்ப கூட ஜேடி லாலு பிரசாத் இது நிதிஷ்குமார் தான் சிஎம் பொசிஷன் கொடுத்தாங்க. சும்மா தமிழ்நாட்டில் இருக்கிற சில ஈகோ சிஸ்டம்ல இருக்கிற அந்த மீடியால வராங்க ஜேர்னலிஸ்ட் போத்திட்டு அவங்க பேசுறதெல்லாம் அப்பட்டமான போய். பிஜேபியை பத்தி அவங்க டிபேட்ல வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சாரி ஐம் கெட்டிங் அனாய்டு வித் தட். இருக்கிறதுல பொய் மேல ஓரளவுக்கு தாங்க போய் சொல்லலாம். பிஜேபி கூட போனவன் போயிடவும் போனான். சிராக் பாஸ்வான் இன்னைக்கு மினிஸ்டர். அதே டிஎம்கே சொம்பு தூக்குற ஜேர்னலிஸ்ட் கிட்ட உங்க சாணக்கிய மூலமா கேக்குறாங்க, ஏங்க அனுப்பிரியா பட்டேல் ஒரே ஒரு எம்பி மினிஸ்டர். 2021 பிஜேபி 303 சீட் இருந்தது. அனுப்பிரியா பட்டேல் அப்னாதல் கட்சி 2 எம்பி வச்சிருந்தாங்க மினிஸ்டர். இங்க இருக்கிற அந்த ஜேர்னலிஸ்ட் சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிட்டு இருக்காங்கல்ல, எவனா ஒருத்தனாவது திராணி இருந்தா கேட்டிருப்பானா, ஏன் கருணாநிதி காங்கிரஸுக்கு ஒரு மினிஸ்ட்ரி கூட கொடுக்கல 2006 கேட்க வக்கு கிடையாது. ஏன்னா ரொம்ப தூரம் போய் சொல்லிட்டாங்க. they have gone too far. அதனாலதான் உங்க சேனல் இந்த மாதிரி பேச வேண்டியிருக்கு. சோ அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா they would go for the alliance. இல்ல அலையன்ஸ் வேண்டாம் நம்ம இருக்கிற இப்ப இருக்கிற இந்தியா வச்சுட்டு நம்ம ஃபைட் பண்ணோம்னா அதுக்கும் ஃபைட் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க. நரேட்டிவ் செட் பண்றது 2 பேர்லயும் பிஜேபி ரெடியா இருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த இருக்கிறதுலயே பிஜேபி தான் ரொம்ப பிளெக்சிபிள். மத்த யாருமே பிளெக்சிபிலிட்டி கிடையாது. இங்க ஒரு பாயிண்ட் வருதுன்றது பொலிட்டிக்கல் லீடர்ஸுக்கு இது யதார்த்தம் தெரியும். அப்படின்றப்போ ஈகோ அப்படின்ற விஷயம் தான் ரப் பண்ணுதோ. எல்லாருக்கும் அந்த காமனா ஒரு அலையன்ஸுக்கு வரணும், டிஎம்கேவை தோக்கடிக்கணும், அந்த சீலிங் ஆஃப் 53% ஆர் 47% ஆர் 45% அதை உடைக்கணும். அப்படின்னா முதல்ல டிஎம்கே அலையன்ஸ் உடையணும். அப்படி இல்லை அப்படின்னா டிஎம்கே அலையன்ஸுக்கு இணையா இன்னொரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகணும். கரண்ட் என்டிஏ பிளஸ் கரண்ட் ஏடிஎம்கே அலையன்ஸ் பிளஸ் நியூ கமர் விஜயோ இல்லை சீமானோ யாரோ ஒருத்தர் சேரணும்ன்றீங்களோ? பாருங்க, நம்பர் 1 நான் அலையன்ஸ் ஃபார்மேஷனை பத்தி எனக்கு இருக்கிற புரிதல் நான் சொல்றேன். The party which has the least stake in the election can only stitch an alliance. எந்த கட்சிக்கு ரொம்ப அதிகமான ஸ்டேக் இல்லாம கம்மியான ஸ்டேக் இருக்கோ அவங்க தான் ஒரு கூட்டணி முயற்சியை எடுக்க முடியும். எக்ஸாம்பிள் பவன் கல்யாண் இன் ஆந்திர பிரதேஷ், எக்ஸாம்பிள் சிராக் பாஸ்வான் இன் பீகார். இவங்க எல்லாருக்குமே பெரிய ஸ்டேக்லாம் கிடையாது, நம்ம நம்பர் 1 பார்ட்டி கிடையாது. ஓகே, அதே மாதிரி இருக்கிறதுலயே பெரிய பார்ட்டி ஆனது ஒரு என்ன சொல்றது, ஒரு மேக்னானிமிட்டி வேணும் அவங்களுக்கு. ஒரு ஒரு தமிழ்ல கரெக்டா வார்த்தை சொல்லணும்னா அவங்களுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் விட்டு கொடுக்கறதுக்கு. இப்ப ஜெயலலிதா விட்டு கொடுத்தாங்க. ஜெயலலிதா 2011 விட்டு கொடுத்தாங்க. விஜயகாந்துக்கு அவ்வளவு சீட் கொடுத்தாங்க அவங்க. 2001 பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்தாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்தாங்க ஞாபகம் எனக்கு. காங்கிரஸ் கொடுத்தாங்க, டிஎம்சி கொடுத்தாங்க, சிபிஐ கொடுத்தாங்க, சிபிஐஎம் கொடுத்தாங்க, எல்லாருமே கொடுத்தாங்க. சோ இங்க இருக்கிறதுலயே உங்களுக்கு ஸ்டேக் லோவா இருக்கிற கட்சி டிஎம்சி மாதிரியான கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரியான கட்சி, ஜி.கே. வாசன் மாதிரியான கட்சி. ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகணும்னா சொல்றேன், அவர் மாதிரியான ஆள் தான் ஈஸியா இதை எடுத்துன்னு போக முடியும். இதை ஒரு புலையா சொல்லி போட முடியும். இருக்கிறதுலே பெரிய கட்சி
2024 2024 லோக்சபாலேயே அவர் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி பேச்சுவது அவரே மேற்கொண்டாரு. அவர் தான் இருந்தார், எனக்கு தெரியும். என்கிட்ட பல சொல்லியிருக்காரு, பல முறை என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் ட்ரை பண்ணேங்க. இருந்தும் இபிஎஸ் தானே பிடி கொடுக்கல. பாஜக ரெடியா இருந்தது, அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்டெப் பேக் வந்தாரு, நீங்க முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்கன்னு. இபிஎஸ் அவர்கள் தானே டோரை திறக்கவே இல்லை. பிஜேபியோட ஹை கமாண்ட் த்ரூ ஜிகே வாசன் அண்ட் வேரியஸ் சோர்சஸ் ட்ரைட். பாருங்க, எனக்கு அலையன்ஸ் வேண்டாம் அப்படின்னு ஒருத்தர் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னா நீங்க போய் கடத்தின்னு வந்து கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாது. அது ஒர்க் அவுட் கூட ஆகாது உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு கலை யதார்த்தம் புரியணும். இல்லைன்னா என்ன, யாருக்கு இந்த தேர்தல்ல ரொம்ப முக்கியம்? எடப்பாடியாருக்கு இந்த தேர்தல் ரொம்ப முக்கியம். ஓகே, எடப்பாடியாருக்கு இந்த தேர்தல் ரொம்ப முக்கியம். மோரார்லெஸ் இதை நம்ம வந்து ஏடிஎம்கேன்னு புரிஞ்சுக்கலாம். ஏடிஎம்கேக்கு இந்த தேர்தல் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு. 2026க்குள்ள ஒருங்கிணைந்து போனா எல்லாருக்கும் நல்லது. ஒருவேளை ஒருங்கிணைஞ்சு போல அப்படின்னா கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை, இல்லை அப்படின்னா எல்லாருக்கும் தாழ்வு தான். ஒன்று சேர்ந்தால் வந்து உயர்வு, இல்லைன்னா தாழ்வு தான். நான் உட்பட எல்லாருக்கும் அப்படின்ற கரெக்டா ஒர்க் ஆகுது தமிழ்நாட்டுல தான். அந்த ஸ்லோகன் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியாது எனக்கு இந்த மக்கள் கிட்ட. பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் கொண்டு வந்த ஸ்லோகன் இங்க அதிமுக பாஜக உட்பட தாவே உட்பட எல்லாருக்கும் சொல்றீங்க. இது பாருங்க, நம்ம வந்து ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டா, ஸ்ட்ராட்டஜிஸ்டா, செஃபாலஜிஸ்டா கணக்கு போட்டு டேட்டா போட்டு சொல்லலாம். நானே தான் 2024 தேர்தலுக்கு முன்னாடி பல முறை 2023 சொல்லிட்டு இருந்தேன், ஏடிஎம்கே ஓட்டு பிஜேபிக்கு டிரான்ஸ்பர் ஆக மாட்டேங்குது. டிரான்ஸ்பர் ஆகியிருந்தா எவ்வளவு மார்ஜின்ல வந்து இவர் கோயம்புத்தூர்ல சிபி ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சிருக்கணும், எச் ராஜா வந்து ஒரு டீசன்ட் பொசிஷன்ல வந்திருக்கணும். அதனால 2024 தனியா நிக்கிறது ஓகேங்கிற மாதிரி தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். 2026 டிஎம்கேவை தோற்கடிக்கணுமா இல்ல எங்களுடைய கட்சியினுடைய பர்ஃபார்மன்ஸ் அதிகமானுமா? இப்ப எல்லாருமே வந்து ஓகே பிஜேபி நினைக்கலாம், ஓகே நான் வந்து அசெம்பிளில ஷார்ட் டர்ம் பிளானா லாங் டர்ம் பிளானான்னு யோசிக்கணும். இட்ஸ் அப் டு யுவர் கால்னு சொல்றீங்க பிஜேபிக்கு. சோ அது வந்து அண்ணாமலை எப்படி யோசிக்கலாம்னா, இதெல்லாம் எங்கிட்ட எதுவுமே சொல்றேன். நான் கம்ப்ளீட்டா வந்து மகாராஷ்டிரா எலெக்ஷன், அதுக்கப்புறம் டெல்லி எலெக்ஷன், தமிழ்நாடு பத்தி நான் ட்வீட் கூட ரொம்ப கம்மியா தான் போடுறேன், உங்களுக்கே தெரியும். ஓகே, சோ நான் யாரோடையும் பேசல, எனக்கு தெரியவும் தெரியாது இதை பத்தி. அதாவது அண்ணாமலை என்ன நினைக்கலாம், 11% வந்துட்டோம், அசம்பிளி எலெக்ஷன்லயும் ஒரு 12% ப்ரூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம we are here as a force அப்படின்னு. விஜய் என்ன நினைக்கலாம், விஜயகாந்த் என்ன வாங்கினாரோ அதை விட ஒரு 2% ஜாஸ்தி வாங்கணும்னு வச்சுக்கோ 2026. ஓகே ஓகே, ஆனா இங்கதான் ஏடிஎம்கே இஸ் அ ஸ்பாட். என்ன ஸ்பாட்? இவங்க 2 பேருக்கு வர ஓட்டு அவங்க கிட்ட வரும். ஏடிஎம்கே நிறைய ஓட்டு டிஎம்கேக்கு போயிட்டு இருக்குங்க, அது தெரிய மாட்டேங்குதுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கிராமப்புறங்கள்ல ரெட்டை இலைக்கு தொட்டு போட்டவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து உதயசூரியனுக்கு போடுறது தயாராயிட்டு இருக்காங்க. சோ அத முதல்ல அவன் நிறுத்தணும். ஏன்னா ஏடிஎம்கே இஸ் இன் a problem here. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுன்னு செயல்பட்டா, இல்ல நான் ப்ரூவ் பண்ணிக்கிறேன், எனக்கு 20% இல்ல நான் 25% 27% கட்சி அப்படின்னு அவன் நினைச்சாங்கன்னா 27% கட்சியை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாதே. ஏன்னா அந்த கூட்டணி வந்து 45% கிட்ட இருக்கும். நீங்க வந்து 27 பிளஸ் தேமுதிக மத்ததெல்லாம் சேர்ந்து ஒரு 30% வந்துருவீங்க. இங்க என்டிஏ வந்து ஒரு 12%ல இருந்து 15%ல இருந்து 18% வருவாங்க. விஜய் வந்து ஒரு 8-10% வாங்குவாரு. சீமான் ஒரு 6ல இருந்து 7% வாங்குவாரு. சோ ஹாப்பிலி இன்ஃபேக்ட் இந்த சிச்சுவேஷன்ல ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப செலவு பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ராபின் சர்மா எதுக்கு ஹையர் பண்ணாங்க கூட தெரியல. 200 சீட்ஸ் எய்ம் வச்சிருக்காங்களே, 200 பார் அப்படின்னு சொல்றாங்களே. ஆமா, அதாவது ஆனா ஒண்ணுங்க, அதாவது அதான் சொல்றேன், இதையும் தாண்டி மக்கள் வந்து எங்களுக்கு கடும் அதிருப்தி இருக்கா? இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு கண்டிப்பா இல்ல. இன்னைக்கு ஸ்டாலின் பேர்ல அந்த மாதிரி அதிருப்தி இல்ல, திமுக மேல அதிருப்தி இல்ல. இன்ஃபேக்ட் இன்னொன்னு கூட சொல்லணும், நான் சில இடங்கள்லாம் பேசல, எம்எல்ஏ பண்ணலன்னா பரவாயில்லங்க, கவுன்சிலர் பண்றாருங்க, ஏதாவது பிரச்சனையா இருந்தா கவுன்சிலர் வீட்டுக்கு போனா கேட்கறாங்க, இதுதான் சொல்றாங்க டிஎம்கே பத்தி இன்னைக்கு. ஆனா ஒரு வருஷம் இது டூ லாங் டைம். அண்ட் டிஎம்கே கடைசி 6 மாசத்துல நிறைய தப்பு பண்ணக்கூடிய கட்சி. டிஎம்கே காரங்க இந்த பாஸ்ட் ரெக்கார்டை வச்சுதான் சொல்றேன். ஏன் வந்தது இல்லைன்னா கடைசி 6 மாசத்துல ஏதோ தப்பு எல்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி எல்லாம் பண்ணி ஓகே டிஎம்கேவை தோற்கடிக்கணும், பலமுனை கார்னர் இருந்தா கூட இவந்த ஒரு கட்சி தான், அது எந்த கட்சின்னு தெரியாது, ரெட்டையில தான் தோற்கடிக்க முடியும், விஜயால தான் தோற்கடிக்க முடியும், இல்ல அண்ணாமலையால தான் தோற்கடிக்க முடியும்னு
அப்படியே ஒரு ஃப்ரண்ட் எடுக்க இதுக்கெல்லாம் சான்ஸ் வந்து 2%. ஒன் ஃபைனல் லாஸ்ட் கொஸ்டின் சார். 2%. ஓகே, ஒன் ஃபைனல் லாஸ்ட் கொஸ்டின் சார். 2026 அப்படின்றது கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு திரு அண்ணாமலை சொல்கிறார், திரு அன்புமணி ராமதாஸ் சொல்கிறார், திரு டிடிவி தினகரன் சொல்கிறார். இதே போல் திரு விஜய் அவர்கள் அழைப்பு விடுக்கிறதே நாங்கள் வந்து எங்களை நம்பி வருபவர்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. திருமாவளவன் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பல இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட்டணி ஆட்சி விரும்புகிறார்கள். அதே போல் தனது விருப்பத்தை வந்து கம்யூனிஸ்ட் தோழர்களும் காங்கிரஸும் கூட தெரிவித்து விட்டது. அதிமுக திமுகவை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் இதற்கு விருப்பம் அண்ட் தயார். யதார்த்தம் அதானா? கள நிலவரம் அதானா? தோசோ பார் அப்படின்னா கூட்டணி ஆட்சி எங்க வரும் சொல்லுங்க பார்க்கலாம். அது திமுகவும் அதிமுகவும் அது சொல்லவே இல்ல, மற்ற கட்சிகள் சொல்றாங்க. திமுக இருக்கிறவங்க கூட கேட்கறதே தப்பு இல்ல. நீங்க கேட்டிருந்தா 2006 கேட்டிருந்தோம். இனி கேட்டு என்ன பிரயோஜனம்? அது காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும். ஓகே, சோ விஜயும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறவங்களும் பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ பாக்குறாங்க. பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ் இன்னைக்கு ஒரு கோயலேஷன் கவர்மெண்ட் தான் ஃபார்ம் ஆகும். ஆனா கோயலேஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகணும்னா ப்ரீபோல் அலையன்ஸ் தேவை. ப்ரீபோல் அலையன்ஸ் இல்லாம, ப்ரீபோல் அலையன்ஸ்னா தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி இருந்தால் கூட்டணி ஆட்சி ட்ரை பண்ணலாம். தேர்தலுக்கு முந்தைய ஒரு வலுவான கூட்டணி அமையாவிட்டால் கண்டிப்பாக ஒன் பார்ட்டி ரூல் தான் இருக்கும். திமுக புரிஞ்சுக்கலாம். ஆமா, இன்னைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் 2026 to 2031 unless otherwise இதெல்லாம் வந்து நான் இதெல்லாம் எப்படி பேசுறோம்னா விஜய் PFH பண்ணிட்டு இருக்காரு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பாலிடிக்ஸ் ஃப்ரம் ஹோம் பண்ணிருக்காரு. அவர் பாலிடிக்ஸ் ஃப்ரம் ஹோம் பண்ணாம அவரு பிரசாந்த் கிஷோர் என்ன பண்றாரோ, பிரசாந்த் கிஷோர் மார்ச் போனார், அதாவது நடைப்பயணம் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணாரு. ஓகே, 6-7 மாசமா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் அந்த அட்வைஸ் கொடுத்துருப்பார் நான் நினைக்கிறேன். அப்படி பண்ணாருன்னா மாறலாம். ஏன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான செய்தி சொல்றேன். இது வந்து ஒரு டேட்டா பாயிண்ட். இது மாறும் கண்டிப்பா. பட் இது இப்ப இருக்கிற நிலைமையில இதை எவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் 18-19 வயசு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் 6,51,000, 20-29 இருக்கக்கூடியவர்கள் 1,06,00,000, 30-39 இருக்கிறவங்க 1,29,000, 1,29,000. சோ இந்த பிராக்கெட்ல இருக்கிறவங்க ஆர் த கேட்ச்மெண்ட் ஏரியா ஃபார் போத் விஜய் அண்ட் சீமா. ஓகே, திமுக கம்மி, அதிமுக கம்மி, பாஜக கம்மி. பாஜக கம்மி 30க்கு அப்புறம் வந்து ஒரு ஆரம்பிக்கலாம். ஓகே, ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்டர்ஸ் இருக்கிறது 1.36 crores, 40 to 49. நம்மளுடைய தேர்தல் போன வருஷம் நம்ம வந்து சர்வே படி பாத்தீங்கன்னா 45க்கு மேல இருக்கிறவங்க தான் அதிமுகவுடைய கோர் சப்போர்ட்டர்ஸ். ஆனா அந்த நம்பர்ஸ் கம்மியாகும். 1,70,000 பேர் ரஃப்லி 18-35 இருக்கிறவங்க. இதுல ஒரு மேஜர் ஷிஃப்ட் ஒரு பக்கம் போகும், விஜயை நோக்கி போகும். ஓகே, அது எவ்வளவு போகுது? அது 10% ஆஃப் தட்னா உங்களுக்கு 17 lakhs, 20% ஆஃப் தட்னா இட் வில் பி 40 lakhs, 34. ஆமா, 30. இன்னைக்கு 20% போறாங்க. ஓகே, இன்னைக்கு என்னோட கணக்கு படி 20% ஆஃப் 1.7 crores have already moved. So next move on. So நான் வந்து இது வரைக்கும் வந்து இது ஒண்ணு தவிர எதுவுமே நான் பண்ணல. இது ஒண்ணே ஒண்ணுதான், இந்த ஒரே ஒரு டேட்டா மட்டும் தான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். வேற எந்த டேட்டாவும் நான் கலெக்ட் பண்ணி வைக்கல தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும். ஸோ வித்தவுட் எனி டேட்டா நான் என்ன மனசுல என்ன பண்றதோ நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். தட்ஸ் ஆல். இன்ட்ரெஸ்டிங் நம்பர்ஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தேர்தல் களமும் கூட. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சார். ரொம்ப நன்றி இத்தனை நம்மோடு இணைந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசியதுக்காக. மிக்க நன்றி சார்.